உடம்புல திருநீர் 16 இடத்துல பூசணும். விவரம் இல்லாதவன் உடம்பு பூரா பூசுவேன். 16 இடம் எடுத்து உச்சந்தலையில வைக்கணும். நம்பர் 1. நெத்தியில பூசணும் 2, நெஞ்சில 2, 2 2 4, இந்த தோள்பட்டை கிட்ட இந்த இடத்துல, முழங்கைக்கு மேல, மணிக்கட்டுக்கு மேல, இங்க 3, இங்க 3, எண்ணிக்கங்க. 1 2 3 4 7 10, 2 விழாவிலையும் 2 12, 2 தோள்பட்டையில 2 14, 2 முழங்கால 2 16. இது பூரா தண்ணி சேர்ற இடம். இங்க விபூதியை பூசியாச்சுன்னா தண்ணியை உறிஞ்சிவிடும். ஜலதோஷமும் வராது, ஒன்றும் வராது. குளிச்ச உடனே விபூதி தண்ணியில, எந்த தண்ணியில குளிச்சியோ அதே தண்ணியில குழைச்சு பூசிட்டா ஒரு நோயும் வராது. நாங்க பல ஊருக்கு போயிட்டு இருக்கோம். பச்சை தண்ணியில தான் குளிக்கிறோம், வெந்நீர் குளிக்கிறது கிடையாது. கைலாசத்துக்கு போன போது கூட பச்சை தண்ணி தான். நேபாளத்து காட்மண்டுல ஐஸ் கட்டி மேல இருக்கும் தண்ணி ஒரு மாதிரியா இருக்கும். தலையில கைய வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஊத்துனோம்னா 2 ஆட்டம் அப்புறம் சரியா போயிடும். அவ்வளவுதான். விபூதியை குழைச்சு பூசி விட்டா ஒரு கஷ்டமும் கிடையாது.